நம்ம பைபிள்ல இருந்து இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் மக்கள் தங்கள் எதிரிகளிடம் அடிமையா துன்பப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. நம்பிக்கை இல்லாத அந்த நாட்கள்ல அவங்க எல்லாருமே தேவனை நோக்கி உதவிக்காக அழுதாங்க. ஒரு நாள் அமைதியான இரவு நேரத்துல தேவதூதன் ஒரு தம்பதியரிடம் தோன்றி, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் இஸ்ரவேலை விடுவிப்பான் என்று கூறினார். அந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்ல, அவன் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன். அவன் தலைமுடி ஒருபோதும் வெட்டப்படக்கூடாது. அந்த தலைமுடிதான் அவனுக்கு வலிமையின் அடையாளம் என்று கூறினார். காலம் கடந்தது. அந்த குழந்தை பிறந்தான். அவன் பெயர்தான் சிம்சோன். சிறு வயதிலிருந்தே தேவனின் ஆசீர்வாதத்தில் அவன் வளர்ந்தான். சிம்சோன் வளர வளர அவனுக்குள் அசாதாரணமான வலிமை வெளிப்படத் தொடங்கியது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷ வரம். ஒரு நாள் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு சிங்கம் அவன் மீது பாய்ந்தது. ஆனால் பயமின்றி சிம்சோன் தனது கைகளால அந்த சிங்கத்தை வென்றான். மற்றொரு நாள் கழுதையின் தாடை எலும்பை வச்சு 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டான். அந்த சம்பவத்திற்கு பிறகு மக்கள் சிம்சோனை வலிமையின் சின்னமாக பார்க்க தொடங்கினாங்க. ஒரு நாள் சிம்சோன் ஒரு பெண்ணை சந்தித்தான். அவள் பெயர் தெலீலாள். அவள் மீது அவன் அதிகமான காதல் கொண்டான். ஆனால் சிம்சோனின் எதிரிகள் தெலீலாவிடம் வந்து சிம்சோனின் வலிமையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. தெலீலா மீண்டும் மீண்டும் கேட்டாள், உன் வலிமையின் ரகசியம் என்ன என்று. சிம்சோன் ஆரம்பத்தில் பொய்யான பதில்களை கூறி உண்மையை மறைத்தான். ஆனால் தெலீலாவின் வார்த்தைகளும் கண்ணீரும் சிம்சோனின் மனதை மெதுவாக பலவீனப்படுத்திடுச்சு. இறுதியில, என் தலைமுடி வெட்டப்பட்டால் என் வலிமை போய்விடும் என்று சிம்சோன் தெலீலாவிடம் சொல்லிவிட்டான். அந்த இரவு சிம்சோன் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்துல தெலீலாள் அவன் தலைமுடியை வெட்டிவிட்டாள். சிம்சோன் விழித்தபோது போராட முயன்றான். ஆனால் அவன் வலிமை அவனை விட்டு சென்றிருந்தது. சிம்சோன் கிட்ட வலிமை இல்லைன்னு தெரிஞ்ச எதிரிகள் அவனை பிடித்து அவன் கண்களை குத்தினர். வலிமையின் சின்னமாக இருந்தவன் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் அவன் துன்பத்துடன் வேலை செய்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் இருளில் மூழ்கிடுச்சு. ஆனா மெதுவாக அவன் தலைமுடி மீண்டும் வளர தொடங்கிடுச்சு. அதோட அவன் மனமும் தேவனை நோக்கி திரும்பியது. ஒரு பெரிய விழாவில் மக்கள் அவனை கேலி செய்ய அழைச்சாங்க. அப்பொழுது சிம்சோன் அமைதியாக ஜெபித்தான். தேவனே, இன்னும் ஒரு முறை எனக்கு வலிமை தாரும் என்று ஜெபிச்சுட்டு இருந்தான். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். சிம்சோன் 2 பெரிய தூண்களை தள்ளினான். மாளிகை இடிந்து விழுந்தது. அவன் உயிரோடு இருந்ததை விட சாகும்போது அதிகமான எதிரிகளை கொன்றான். சிம்சோனின் கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, மனுஷங்க தவறு செய்யலாம், ஆனால் தேவனை நம்பி இருந்தா, தேவனோடு நாம் இருந்தா, தேவன் இன்னும் நமக்கு சரியான பாதையை காட்டி நம்மை பயன்படுத்துவார். நம்முடைய தேவன் மிகுந்த வல்லமையுள்ள தேவன்.